ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு காவேரி டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம், முத்தரையர் சங்கம், பிராமணர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும், இந்திய தேசிய லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. மக்களின் முதல்வர் அறிவித்துள்ள வேட்பாளரை 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கழக வேட்பாளராக திருமதி எஸ். வளர்மதியை அறிவித்துள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், பண்ணை பசுமை காய்கறி கடைகள் என ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தியதோடு மட்டுமின்றி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது. நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தியது, NLC-யின் பங்குகளை தமிழக பொதுத்துறை நிறுவனங்களையே வாங்கச் செய்தது உட்பட தமிழகத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மகத்தான சாதனை படைத்துள்ளார். இத்தகைய அளப்பரிய சாதனைகள் படைத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக மக்கள் என்றென்றும் பேராதரவு அளித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள வேட்பாளர் திருமதி எஸ். வளர்மதிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். 3½ ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் என்றும், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சிறந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு. மக்களின் முதல்வர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்கள். மக்களுக்காக மக்கள் பணியில் பலவித வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் எதிர்த்து நிற்பவர்களும் டெபாசிட் அளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவான நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிப்பதாகவும், தமிழர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்காக அஇஅதிமுக அரசு சிறப்பான நிலையை எடுத்து செயலாற்றி வருவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற காரணத்தினால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது. தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற கழகமும் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. பெரும்பிடுகு முத்தரையர் சிலையை நிறுவியதோடு முத்தரையர் சமூகத்திற்கு பல்வேறு நன்மைகளை வழங்கியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மக்களின் முதல்வர் அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளிக்கப் போவதாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களால் முத்தரையர் இன மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் நல்ல பயன் பெற்று வருகிறார்கள். இந்த அரசின் சலுகைகளும் இந்த அரசின் சிறப்புகளும் தொடர்வதற்கு தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய அதிமுகவை ஆதரிப்பது என்று முழு மனதுடன் முடிவெடுத்திருக்கிறது. இதனிடையே ஸ்ரீரங்கம் சிருங்கேரி மண்டபத்தில் நடைபெற்ற அகில பாரத பிராமணர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளருக்கு பேராதரவு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. வருகின்ற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அகில பாரத பிராமணர் சங்கம் முழு ஆதரவு கொடுக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காவேரி நதிநீரில் தமிழகத்தின் உரிமைகளை உறுதிப்பட நிலைநாட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பேராதரவு தெரிவிக்கும் வகையிலும், மக்கள் முதல்வரின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படும் தமிழக அரசு விவசாயிகளுக்கான பல்வேறு மானியங்கள் வழங்கியும், கொள்ளிடத்தின் குறுக்கே பாலம் கட்டுவது மற்றும் மக்களுக்கான தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டி வருவதாலும், ஸ்ரீரங்கம் தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளரின் அமோக வெற்றிக்காக பாடுபடப் போவதாக காவேரி டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம் உறுதிபட தெரிவித்துள்ளது. சட்டசபை இடைத்தேர்தலிலே காவேரி டெல்டா பாசன விவசாய சங்க விவசாயிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள். மாபெரும் வெற்றியை தேடித் தருவார்கள். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மாத்திரம் இல்லாமல் அந்த கோரிக்கைகளை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான கமிட்டிகள் எல்லாம் போட்டு அதெல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த செயல்பாட்டுக்கு ஊக்கம் கொடுக்குற அளவில் இன்றைய இடைத்தேர்தலில்
அதிமுக நிறுத்தக்கூடிய எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கிய மக்களின் முதல்வர் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கழக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும் அகில இந்திய குலாலர் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அம்மா அவர்கள் அறிவித்த வேட்பாளர்களுக்கு அதிகமாக ஓட்டு சேகரித்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபட இருக்கிறோம். இன்று எங்கள் மாவட்ட நிர்வாகம் அம்மா அவர்களுக்கு முழு ஆதரவு அளித்து இன்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வரும் மக்களின் முதல்வருக்கு ஆதரவு அளித்து கழக வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபடப் போவதாக தமிழ்நாடு தியாகிகள் கழகம் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுதாரர்கள் நலப்பேரவை அறிவித்துள்ளது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டிய வேட்பாளருக்கு எங்களுடைய தமிழ்நாடு தியாகிகள் கழகம் தீவிரமாக பாடுபட்டு வெற்றி பெற செய்து மாண்புமிகு மக்கள் முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு எம் பஷீர் அகமது வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுபான்மை மக்களின் நலனுக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களை கருத்தில் கொண்டு ஸ்ரீரங்கம் தேர்தலில் மக்களின் முதல்வர் அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு ஒய் ஜவஹர் அலி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று தலித் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு ஷெட்யூல்டு டிரைப்ஸ், காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் சங்கங்களும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள வேட்பாளரை 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்றும் இந்த அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் உறுதிபட தெரிவித்துள்ளன.